காவிரியில் தமிழ்நாட்டிற்கான நீர்வரத்து சரிந்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வந்த மழை குறைந்திருக்கிறது. இதன் காரணமாக காவிரி ஆற்றில் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு வரும் நீர்வரத்து வினாடிக்கு 8000 கன அடியிலிருந்து 6000 கன அடியாக சரிந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் 798 இனங்களைச் சேர்ந்த 7,84,000 பறவைகள் இருப்பதாக வனத்துறை கணக்கெடுப்பில் தெரியவந்துள்ளது. இந்த ஆண்டிற்கான ஒருங்கிணைந்த பறவைகள் கணக்கெடுப்பின் புள்ளி விவரங்களை வனத்துறை வெளியிட்டுள்ளது. அதன்படி தமிழ்நாட்டில் அழிந்து வரும் 37 பறவை இனங்களில் 26 இனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. 934 இடங்களில் நடைபெற்ற ஈரநில பறவைகள் கணக்கெடுப்பில் 397 இனங்களைச் சேர்ந்த 5,52,000 பறவைகள் கணக்கிடப்பட்டுள்ளன. அதேபோல 1093 இடங்களில் எடுக்கப்பட்ட நிலப்பரப்பு பறவைகள் கணக்கெடுப்பில் 401 பறவை இனங்களைச் சேர்ந்த 2,32,000 பறவைகள் கணக்கெடுக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டிலேயே அதிகபட்சமாக திருவாரூரில் 1,504 பறவைகள் உள்ளதும் தெரியவந்துள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் 65வது பழ கண்காட்சி இன்று தொடங்குகிறது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சிக்காக 30 வகையான பழங்களை கொண்டு அலங்கார நுழைவு வாயில் அமைக்கப்பட்டுள்ளது. 4 டன் பழங்களால் ஆன 13 உருவங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக 2 டன் எலுமிச்சை பழங்களால் உருவாக்கப்பட்ட மெகா எலுமிச்சை, ஆரஞ்சு பழங்களால் உருவாக்கப்பட்ட ஜூஸ் கப், கேக், கார் போன்ற வடிவங்கள் கவனம் ஈர்க்க உள்ளன. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் சரக்கு ரயில் தடம் புரண்டது. அரக்கோணம் ரயில் நிலையத்தில் 5வது நடைமேடை அருகே சரக்கு ரயிலின் சக்கரங்கள் தண்டவாளத்திலிருந்து இறங்கின. இதனையடுத்து ரயில் நிலைய அதிகாரிகள் உடனடியாக ரயில் சேவையை சரி செய்தனர். இந்த விபத்தால் அரக்கோணத்திலிருந்து திருத்தணி செல்லும் மின்சார ரயில் மட்டும் தாமதமானது. வேலூர் மாவட்டம் கத்தேரிக்குப்பத்தில் பட்டியலின பெண் ஊராட்சி மன்ற தலைவர் மீது சாதிய ரீதியான தாக்குதல் நடத்தப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. மடையப்பட்டு ஊராட்சி மன்ற தலைவர் கவிதா மதுகுமார் கத்தேரிக்குப்பத்தில் உள்ள காளியம்மன் கோயில் திருவிழாவிற்கு சென்றுள்ளார். அப்போது கிராம மக்கள் சிலர் சாதி பெயர் சொல்லி தன்னை அவதூறாக பேசியதாகவும், கார் ஓட்டுநர் விஜயகுமாரை கடுமையாக தாக்கியதாகவும், காரை சேதப்படுத்தியதாகவும் கவிதா மதுகுமார் புகார் அளித்தார். படுகாயமடைந்த விஜயகுமார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து வன்கொடுமை தடுப்புச் சட்ட பிரிவுகளின் கீழ் மணவாளன், அவரது மனைவி ஸ்டாலினி, அனிதா, ரகு உள்ளிட்ட 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் தமிழ்வேந்தன், குமரகுரு, சீனிவாசன் ஆகிய 3 பேர் கைது செய்யப்பட்டனர். ஆனால் தங்கள் மீது காரை மோதி விபத்து ஏற்படுத்த முயற்சித்ததாக கைதான தரப்பினர் புகார் அளித்துள்ளனர். இந்த புகாரின் பேரில் ஊராட்சி மன்ற தலைவியின் கார் ஓட்டுநர் விஜயகுமார் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. லஞ்ச ஒழிப்புத்துறையின் சோதனைக்கு அதிமுக பயப்பட தேவையில்லை என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். விருதுநகரில் உள்ள கோயில் ஒன்றில் வழிபட்ட பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார். முதலமைச்சர் சொல்றதெல்லாம் நம்ம நம்ப முடியுமா? அவருக்கு ஆதரவா எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. ரைடுக்கு பயன்பட அவசியமே இல்லையா? அவங்களுக்கு எந்த விதமான அவசியமும் பயமும் அவங்களுக்கு இல்லை. கீழே அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்க விடான்னு ஒரு இடைக்கால தடையை விதிச்சிருக்காங்க. அடுத்தால ஜூலை 16ஆம் தேதி கோர்ட்டு திறக்கும். அடுத்தால என்ன இறுதி தீர்ப்பு என்ன சொல்றாங்க பொறுத்து தான் நம்ம அதை கருத்து சொல்ல முடியும். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் அதிமுக சார்பில் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. அப்போது பேசிய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார், சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளால் 2026 திமுக ஆட்சி பறிபோகும் என்றார். முன்னதாக எடப்பாடி பழனிசாமி பிறந்த நாளை முன்னிட்டு திருச்செந்தூர் முருகன் கோயிலில் RB உதயகுமார் சிறப்பு வழிபாடு நடத்தினார். ராமநாதபுரம் அருகே 2.5 வயது பெண் குழந்தையை அவரது மாமாவே தலையை துண்டித்து கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. யமனேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த தேசிங்க ராஜா, டெய்சி தம்பதியினரின் 2.5 வயது குழந்தை லெமோரியா தன் மாமா சஞ்சயுடன் விளையாடிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. திடீரென குழந்தையை கொலை செய்துவிட்டு சஞ்சய் தப்பி ஓடி உள்ளார். குழந்தையின் தலையை தீயணைப்பு துறையினர் உதவியுடன் தேடி வரும் காவல்துறையினர் சஞ்சயை கைது செய்தனர்.
இதனிடையே சஞ்சய் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என கூறப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே சாலை விபத்தில் உயிரிழந்த இளைஞரின் உடலை மலை கிராம மக்கள் 8 கிலோமீட்டர் தூரம் டோலி கட்டி தூக்கிச் சென்றனர். முனியம்பாளையம் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர் சதாசிவம் கிணற்றுக்குள் விழுந்ததில் உயிரிழந்தார். போதமலையைச் சேர்ந்த சதாசிவத்தின் உடலை தீயணைப்பு துறையினர் மீட்ட நிலையில் கூராய்வுக்கு பின் உறவினர்களிடம் உடல் ஒப்படைக்கப்பட்டது. பின்னர் சதாசிவத்தின் உடலை உறவினர்கள் டோலி கட்டி தூக்கிச் சென்றனர். கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படிங்கிற உங்களை இருகரம். திருவாரூர் தியாகராஜர் கோயில் தெப்பத் திருவிழாவிற்கான வெள்ளோட்டம் கமலாலய குளத்தில் நடைபெற்றது. தியாகராஜர் கோயில் தெப்பத் திருவிழா இன்று முதல் 3 தினங்கள் நடைபெறுகிறது. இதற்காக தெப்பம் கட்டப்பட்ட நிலையில் அதன் வெள்ளோட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் ஏராளமானோர் ஏறி வலம் வந்தனர். ஈரோடு மாவட்டம் சென்னிமலை முருகன் கோயிலில் கட்டை காலை கட்டி கொண்டு 1320 படிக்கட்டுகளிலும் சிறுவர் சிறுமிகள் ஏறி இறங்கியது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு கணபதி பாளையத்தைச் சேர்ந்த சங்கர் கடந்த 4 ஆண்டுகளாக கட்டைக்கால் கலையை சிறுவர் சிறுமிகளுக்கு கற்றுத்தந்து வருகிறார். இந்த நிலையில் புதுவிதமான சாதனை படைத்து கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெறுவதற்காக சென்னிமலை படிக்கட்டுகளில் தான் பயிற்சி அளித்த மாணவர்களோடு கட்டைக்கால் கட்டிக்கொண்டு ஏறி இறங்கியுள்ளார். கடந்த 2019ஆம் ஆண்டு திருநெல்வேலி டவுன் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் விமலன், காவலர் மகாராஜன் ஆகியோர் வழக்கு விசாரணைக்காக பேச்சிவேல் என்பவரை தேடி அவரது தாய் சந்திரா நடத்தும் மளிகை கடைக்கு சென்றனர். அங்கு பேச்சிவேல் இல்லாததால் ஆத்திரத்தில் அங்கிருந்த பொருட்களை சேதப்படுத்தியுள்ளனர். இதுகுறித்து காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்ததால் ஆத்திரமடைந்த இருவரும் பேச்சிவேலை பிடித்து சட்டவிரோதமாக 2 நாள் காவல் நிலையத்தில் வைத்து கடுமையாக தாக்கினர். பின்னர் மருத்துவமனையில் சேர்த்து சிறையில் அடைத்தனர். இதனையடுத்து விசாரணை என்ற பெயரில் மனித உரிமை மீறலில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை கோரி மாநில மனித உரிமைகள் ஆணையத்தில் சந்திரா புகார் மனு கொடுத்தார். ஆணைய உறுப்பினர் கண்ணதாசன் புகாரை விசாரித்து பேச்சுவேலை துன்புறுத்தியது நிரூபணம் ஆனதால் பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்திற்கு 4 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்டார். மேலும் இழப்பீட்டுத் தொகையை உதவி ஆய்வாளர் விமலன், காவலர் மகாராஜனிடமிருந்து தலா 2 லட்சம் ரூபாய் வீதம் வசூலிக்கவும் ஆணையிட்டார். பெரம்பலூர் அருகே பட்டப்பகலில் வங்கி வாசல் முன்பு இருசக்கர வாகனத்தில் வைத்திருந்த 1,58,000 பணத்தை திருடியவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திம்மூரைச் சேர்ந்த கர்ணன் என்பவர் கொளக்காநத்தத்தில் இருந்த வங்கியில் இருந்து எடுத்த 1,58,000 ரூபாய் பணத்தை இருசக்கர வாகனத்தின் பெட்டியில் வைத்து பூட்டியுள்ளார். பின்னர் தனது நண்பரோடு அவர் பேசிக் கொண்டிருந்தார். மீண்டும் பெட்டியை திறந்து பார்த்தபோது பணம் காணாமல் போனது தெரியவந்தது. காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்த காவல்துறையினர் பணத்தை திருடிக் கொண்டு இருசக்கர வாகனத்தில் தப்பிச் சென்றவரை தேடி வருகின்றனர். வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி தமிழகம் முழுவதும் 100 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி நடைபெற்றுள்ளதாக திருப்பத்தூர் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ஜியாவுல் ரஹ்மான், சுபாஷ் ஆகிய இருவரும் 2 லட்சம் ரூபாய் சம்பளத்துக்கு நியூசிலாந்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி ஏமாற்றியதாக 60க்கும் மேற்பட்டோர் புகார் அளித்தனர். தலைமறைவான இருவருடைய இறப்பு சான்றிதழும் காவல் நிலையத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் உண்மைத்தன்மை குறித்து விசாரிக்க புகார் அளித்தவர்கள் கோரியுள்ளனர். தமிழகத்தில் அம்மன் சிலை கடத்தல் வழக்கில் தேடப்பட்டு வந்தவர் மும்பையில் கைதாகினார். கடந்த ஆண்டு புதுக்கோட்டை அருகே சிலை கடத்தல் தடுப்பு பிரிவினர் நடத்திய வாகன சோதனையில் பழமையான அம்மன் சிலை கைப்பற்றப்பட்டது.
இது தொடர்பாக அஜித்குமார், முஸ்தபா, ஸ்ரீராம் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் மனோஜ்குமார் என்பவரை சிலை கடத்தல் தடுப்பு பிரிவினர் தேடிய போது அவர் வெளிநாட்டில் இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து மனோஜ்குமார் மீது லுக் அவுட் சுற்றறிக்கை விடப்பட்டது. இதையடுத்து மனோஜ்குமார் மும்பை வந்தபோது அம்மாநில காவல்துறையால் கைது செய்யப்பட்டார். தகவல் அறிந்த சிலை கடத்தல் தடுப்பு பிரிவினர் மும்பை சென்று மனோஜ்குமாரை கைது செய்து சென்னை கொண்டு வந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டுவதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தை பள்ளி வளாகத்தில் அமைத்ததால் மாணவர்களுக்கு நோய் தொற்று ஏற்படும் என அச்சம் தெரிவிக்கின்றனர். ஆரம்ப சுகாதார நிலையத்தை வேறு இடத்திற்கு மாற்றக்கோரி போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். கோயம்புத்தூர் தலைமை அஞ்சல் அலுவலகத்தில் பச்சை கிளிகளை வீட்டில் வளர்க்கக்கூடாது என்பது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சிறப்பு அஞ்சல் உரை வெளியிடப்பட்டது. முதுநிலை அஞ்சல் கண்காணிப்பாளர் சிவசங்கர் வெளியிட மாவட்ட வன அலுவலர் ஜெயராஜ் சிறப்பு அஞ்சல் உரையை பெற்றுக் கொண்டார். இந்தியாவில் காணப்படக்கூடிய 12 வகையான கிளிகளும் வனவிலங்கு சட்டத்தின்படி பாதுகாக்கப்பட்ட பறவைகளாகும். எனவே கிளிகளை வாங்குவதும் விற்பதும் வீட்டில் வைத்து வளர்ப்பதும் தண்டனைக்குரிய குற்றமாகும். அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் புதுப்பிக்கப்பட்ட சாமல்பட்டி ரயில் நிலையம் திறப்பு விழாவின் போது பாஜகவினரும் காங்கிரஸ் கட்சியினரும் மாறி மாறி கோஷம் எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த சாமல்பட்டி ரயில் நிலையத்தை அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். இந்த விழாவுக்காக அமைக்கப்பட்ட மேடையின் மீது அமர கிருஷ்ணகிரி காங்கிரஸ் எம்பி கோபிநாத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜகவினர் கோஷம் எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடந்த மாநில அளவிலான ஹாக்கி போட்டியில் கூசாலிப்பட்டி அணி சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றது. யங் சேலஞ்சர்ஸ் சார்பில் நடத்தப்பட்ட ஆண்கள் ஹாக்கி போட்டியில் 12 அணிகள் பங்கேற்று விளையாடின. இதில் இறுதிப் போட்டியில் மோதிய கூசாலிப்பட்டி அணி யங் சேலஞ்சர்ஸ் அணியை 3-0 என்ற கணக்கில் வீழ்த்தியது. போட்டியில் வென்றவர்களுக்கு சுழற்கோப்பை பரிசாக வழங்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அரசு மதுபான கடைக்கு தீ வைத்ததாக இளையான்குடி சாலி கிராமத்தைச் சேர்ந்த கௌதம் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மதுபான கடை தீப்பிடித்து எரிந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தி வந்த காவல்துறையினர் அவரை கைது செய்துள்ளனர். அவர் ஏற்கனவே பல வழக்குகளில் சம்பந்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். நாகையில் பணியில் ஈடுபட்டிருந்த போது மின்சாரம் தாக்கியதில் மின்வாரிய ஊழியர் உயிரிழந்தார். சிக்கல் அருகே ஆழியூர் பகுதியைச் சேர்ந்தவர் அற்புதராஜா. மின்வாரிய ஊழியரான இவர் நாகை நம்பியார் நகர் பகுதியில் உள்ள மின்மாற்றியில் பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது திடீரென மின்சாரம் தாக்கியதில் அற்புதராஜா உயிரிழந்தார். செங்கல்பட்டு பழைய பேருந்து நிலையம் அருகே சாலை கடந்த மூதாட்டி மீது அரசு பேருந்து மோதியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மூதாட்டியின் உடலை மீட்ட காவல்துறையினர் கூராய்விற்காக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தண்டவாளங்களில் கற்களை வைத்த வழக்கில் உத்தராகண்ட் மாநிலத்தைச் சேர்ந்தவரை 4 நாள் விசாரிக்க காவல்துறைக்கு சென்னை அம்பத்தூர் நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. விபத்தை ஏற்படுத்தும் நோக்கில் ரயில் தண்டவாளங்களில் கற்களை வைத்ததாக உத்தராகண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த சாமியார் ஓம் என்பவரை தெலுங்கானா ரயில்வே காவல்துறையினர் காச்சிகுடா பகுதியில் கைது செய்தனர். தகவலை அறிந்த பெரம்பூர் ரயில்வே காவல்துறையினர் பட்டறைவாக்கம், அரக்கோணம் உள்ளிட்ட பகுதிகளிலும் ரயில் தண்டவாளங்களில் கற்களை வைத்த வழக்கில் ஓம் என்பவரை விசாரிக்க அனுமதி கோரி அம்பத்தூர் நீதிமன்றத்தில் மனு அளித்து அனுமதி பெற்றனர். ஸ்டெர்லைட் போராட்டத்தில் உயிர் நீத்தவர்களுக்கு திருச்சியில் 7ஆம் ஆண்டு நினைவஞ்சலி நடைபெற்றது. மக்கள் அதிகாரம் மற்றும் பல்வேறு ஜனநாயக அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக அகற்ற வேண்டும், குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தின் போது முழக்கங்கள் எழுப்பப்பட்டன.
சென்னை நீலாங்கரையில் இருவேறு இடங்களில் கழிவுநீர் கடலில் கலந்து வருவது சுற்றுச்சூழலுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் உள்ளது. சென்னை கிழக்கு கடற்கரை சாலை, நீலாங்கரை மற்றும் சின்ன நீலாங்கரை குப்பம் கடற்பகுதியில் கழிவுநீர் நேரடியாக கலந்து வருகிறது. மழைநீர் வடிகாலுக்காக அமைக்கப்பட்ட கால்வாயில் பொதுமக்கள் வீட்டுக் கழிவுகளை விடுவதால் அதன் மூலம் கழிவுநீர் கடலில் கலந்து வருகிறது. இதனால் அந்த பகுதி கருமை நிறத்தில் காணப்பட்டு துர்நாற்றம் வீசி வருகிறது. நோய் தொற்று ஏற்படும் முன் குடிநீர் வாரியம் மற்றும் சென்னை மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். இதுகுறித்து விளக்கம் கேட்க சென்னை மாநகராட்சி தெற்கு மண்டல ஆணையர் அமித்தை தொடர்பு கொண்டது புதிய தலைமுறை. அவர் நம் அழைப்பை ஏற்கவில்லை. சென்னையை அடுத்த அம்பத்தூரில் 11ஆம் வகுப்பிற்கான விண்ணப்பம் வழங்குவதற்கு போதிய ஆசிரியைகள் இல்லாததால் பெற்றோர்களும் மாணவிகளும் சிரமத்திற்கு ஆளாகினர். ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான மாணவிகள் சேர்க்கைக்காக குவிந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் தனியார் பள்ளி வாகனங்களை அதிகாரிகள் ஆய்வு செய்து பாதுகாப்பு இல்லாத 20 வாகனங்களை இயக்க தடை விதித்தனர். தனியார் பள்ளி வாகனங்களுக்கான ஆய்வில் 155 வாகனங்கள் பங்கேற்றன. பள்ளி வாகனங்களில் அவசர கதவு முறையாக செயல்படுகிறதா, வேகத்தடை பொருத்தப்பட்டுள்ளதா, தீயணைப்பான் கருவி போன்றவை உள்ளதா என ஆய்வு செய்யப்பட்டது. கோவையில் அதிக லாபம் தருவதாக கூறி முதலீடுகளை பெற்று மோசடி செய்த 5 நிறுவனங்கள் மீது புகார் அளிக்க காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. தாய்நாடு நிதி லிமிடெட், SKM ட்ரேடர்ஸ், ஆதித்யா கமாடிட்டிஸ், ட்ரீம் மேக்கர்ஸ் குளோபல், ஆனைமலை சிட்ஸ் ஆகிய 5 நிறுவனங்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெறுகிறது. பாதிக்கப்பட்டவர்கள் கோவை பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்தில் அசல் ஆவணங்களுடன் புகார் அளிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கரூர் மாவட்டம் குளித்தலையில் உள்ள மகா மாரியம்மன் கோயில் சித்திரை திருவிழாவில் அம்மன் சிறப்பு அலங்காரத்துடன் முத்துப்பல்லக்கில் எழுந்தருளினர். தேர் திருவிழாவின் போது நடந்த வீதி உலாவில் எழுந்தருளிய அம்மனை வழிநெடுகிலும் நின்று பக்தர்கள் தரிசித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் குவிந்துள்ள குப்பைகளை பக்தர்களே முன்வந்து அகற்றினர். இக்கோயிலினுள் மலை போல குப்பைகள் குவிந்துள்ள நிலையில் நகராட்சி நிர்வாகம் குப்பைகளை அகற்றாததால் கடும் துர்நாற்றம் வீசுகிறது. நோய் பரவலாம் என்ற அச்சத்தில் பக்தர்களே குப்பைகளை அகற்றினர். இனியாவது குப்பைகளை தினசரி அகற்ற நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர். மதுரையில் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கோவில் பூசாரி சிவகாமேஸ்வரன் கைது செய்யப்பட்டார். கணவரை இழந்த பெண்ணுக்கு செல்போன் அழைப்புகள் மற்றும் வாட்ஸ்அப் மூலம் சிவகாமேஸ்வரன் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் பேரில் சிவகாமேஸ்வரன் கைது செய்யப்பட்டார். நாமக்கல்லில் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி ஊர்வலம் நடைபெற்றது. இதில் லாரி டிரைலர், LPG டேங்க் லாரி உரிமையாளர்கள் சங்கங்கள், வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு உட்பட பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் தேசிய கொடியேந்தி முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்றனர். மேலும் வீரமரணமடைந்த ராணுவ வீரர்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். சேலம் ஓமலூர் அருகே RC செட்டிப்பட்டியில் தேசிய நெடுஞ்சாலையின் சர்வீஸ் சாலைகள் 3 நாள் மழைக்கு உடைந்து குண்டும் குழியுமாக மாறியுள்ளன. சாலையை சீரமைக்க கோரிக்கை விடுத்தும் நெடுஞ்சாலை ஆணைய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து அதிகாரிகளிடம் கேட்டபோது விரைவில் சாலை சீரமைக்கப்படும் என பதிலளித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டையில் ஜமாபந்தியின் போது விவசாயியிடம் மோசடி செய்த போலி வருவாய் அலுவலர் கைது செய்யப்பட்டார். சிற்றம்பாக்கத்தைச் சேர்ந்த விவசாயி சந்திரசேகர் தனது 30 சென்ட் நிலத்திற்கான பட்டா எண் மாற்றுவதற்காக ஜமாபந்தி முகாமில் மனு அளிக்க வந்துள்ளார். அப்போது நபர் ஒருவர் தான் ஒரு அரசு அதிகாரி எனவும் பட்டா எண் மாற்றுவதற்கு உதவுவதாகவும் கூறி
சந்திரசேகரிடமிருந்து 1000 ரூபாய் பெற்றுள்ளார். அந்த நபரின் நடவடிக்கையில் சந்தேகமடைந்த சந்திரசேகர் முகாமில் இருந்த மற்றொரு அதிகாரியிடம் தெரிவித்ததை தொடர்ந்து சந்தேக நபரை காவல்துறையினர் பிடித்து விசாரித்தனர். இதில் அவர் பெரியபாளையம் அருகே வடமதுரையைச் சேர்ந்த செல்வின் என்பதும் அடையாள அட்டை அணிந்து வருவாய் அலுவலர் என ஏமாற்றியதும் தெரியவந்தது. சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனையில் எழுந்த தொடர் புகார்கள் காரணமாக தென்காசி நாடாளுமன்ற உறுப்பினர் ராணி ஸ்ரீகுமார் மற்றும் சுகாதார இணை இயக்குநர் பிரேமலதா ஆகியோர் திடீர் ஆய்வு செய்தனர். சமையலறை, நோயாளிகள் வார்டுகள் ஆய்வு செய்யப்பட்டன. அருகில் உள்ள கிணறு சுத்தமில்லாமல் இருப்பதை அறிந்து உடனடியாக சுத்தம் செய்ய உத்தரவிடப்பட்டது. இதனிடையே மருத்துவரான MP ராணி ஸ்ரீகுமார் சில நோயாளிகளுக்கு சிகிச்சையும் கொடுத்தார். விழுப்புரம் மாவட்டத்தில் 3 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு வழங்க விலையில்லா அரசின் புத்தகங்கள் பள்ளிகளுக்கு அனுப்பப்பட்டு வருகின்றன. கோடை விடுமுறைக்கு பிறகு ஜூன் மாதம் பள்ளிகள் திறக்கப்பட உள்ளன. பள்ளிகள் திறக்கும் நாள் அன்றே 2025-2026 கல்வியாண்டிற்கான அரசின் விலையில்லா பாட புத்தகங்கள் மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட உள்ளது. இதற்காக சென்னையிலிருந்து புத்தகங்கள் கொண்டுவரப்பட்டு விழுப்புரம் அரசு மாதிரி மகளிர் மேல்நிலைப் பள்ளி, காமராஜ் நகராட்சி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி போன்ற இடங்களில் வைத்து பாதுகாப்பாக அனைத்து பள்ளிகளுக்கும் அனுப்பப்பட்டு வருகின்றன. தார் கலவை ஆலை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து தஞ்சை தாலுகா அலுவலகம் முன்பு பொதுமக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் ஊராட்சியில் வயல்களுக்கு மத்தியில் நச்சுப் புகையை வெளியிடும் தார் கலவை ஆலை அமைக்க அளித்த அனுமதியை உடனே ரத்து செய்ய வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. அப்பகுதியில் ஏற்கனவே இயங்கி வரும் தார் கலவை ஆலைக்கு தடை விதிக்கவும் வலியுறுத்தி பொதுமக்கள் முழக்கமிட்டனர். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே கத்தரிக்காய் தோட்டத்தில் வேலை பார்த்துக் கொண்டிருந்த மூதாட்டிகள் உள்ளிட்ட 8 பேரை தேனீக்கள் கொட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோகூர் பகுதியில் பாலாஜி என்பவரின் கத்தரிக்காய் தோட்டத்தில் களை எடுக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த போது கத்தரிக்காய் செடியில் இருந்த தேனீக்கள் திடீரென கலைந்து தோட்ட உரிமையாளர், மூதாட்டிகள் உள்ளிட்ட 8 பேரையும் கொட்டியது. இதில் பாதிக்கப்பட்ட 8 பேரும் உடனடியாக லால்குடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள கதர் நரசிங்கபுரம் கிராம தெருக்களில் குப்பைகள் கொட்டி கிடப்பதால் பொதுமக்கள் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசிக்கும் இந்த கிராமத்தில் ஊராட்சி சார்பாக குப்பை தொட்டிகள் வைக்கப்படவில்லை என்றும் தூய்மை பணியாளர்கள் குப்பைகளை அகற்றுவதில்லை என்றும் பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். உடனடியாக கலெக்டர் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த இடம் பொதுமக்கள் எல்லாரும் குப்பையை கொட்டுறாங்க, செய்யறாங்க, திறந்த வெளியில மலங்கழிக்கிறாங்க. ஆனாலும் சொன்னா குப்பையை ஒதுங்கரிக்க மாட்டாங்க. நாங்களும் எல்லா இடத்துலயும் சொல்லிட்டோம், எங்கேயும் எதுவும் முறைப்படி நடக்கல. மாவட்ட நிர்வாக சார்பா நீங்க ஏதாவது பண்ணி கொடுங்க.